ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஃபோன் கால் வருது. சோயா அம்மா கால் பண்ணியிருக்காங்க. சோயா வந்து டேட்டிங் போக போகிறா. ஸோ நீயும் அவள் கூட போமா அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை கேட்குறான். அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஹீரோயின் தான் டேட்டுக்கு போகிறாளா, அப்போ நம்மளை சுத்தமாக மறந்துட்டாளா அப்படின்னு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹீரோயினும் திரும்பி பார்க்குறான். ஆனால் எதுவுமே சொல்லலை. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுறா. இந்த சைடு சோயா அப்புறம் கிம் ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. சோயா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டாக்டர் கீழே ஒர்க் பண்ண போகிறாள்ல. ஸோ அதனால் அவள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கா. பக்கத்தில் தான் கிம்மு நிற்கிறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாக்ஸில் வைக்க, கிம்மு பார்த்தீங்கன்னா எடுத்த திங்ஸ் எல்லாம் திரும்பவும் வெளியே எடுத்து வச்சிட்ருக்கான். இவளும் பார்க்குறா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இங்கே பாரு, உன்னை நான் திட்டியிருக்கேன், உன்னை எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்க சொல்லியிருக்கேன், டைமுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். பர்சனலாக நான் உன்னை ஹர்ட் பண்ணணும், உன்னை காயப்படுத்தணும் நான் எதுவுமே பண்ண கிடையாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ. அந்த டாக்டர் ரொம்ப நல்லவன் கிடையாது. அவன் உன்னை புல்லி பண்ணுவான், உன்னை ஹர்ட் பண்ணுவான். நீ இங்கேருந்து போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஹார்ட்டே பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இதெல்லாம் கேட்க கேட்க சோயாவோட கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டிகிட்ருக்கு. எதுக்கு அழுகிற அப்படின்னு. இங்கே பாருங்க சார், நீங்கள் பண்ணது எல்லாமே என்னோடய நல்லதுக்காக தான். எனக்கும் புரியுது, ஆனால் நான் இங்கேருந்து போக தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஸோ இதுக்கு மேலே கிம்முக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனே அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நான் உனக்கு அமுச்சு வச்சுருக்கேன். அவளை புள்ளி மட்டும் பண்ண, அப்புறம் நீ என்ன ஆவேனே தெரியாதுன்னு கிம்மு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பார் போல். அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. உடனே முக்கிக்கிட்டே இருக்கான். அவளும் பார்க்குறா. என்னாச்சு, உங்கள் தொண்டைக்கு ஏதாவது ஆயிடுச்சா, தண்ணி இருக்குது வேணா போய் குடிங்க அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சி பார்க்குறானா. சரி நானே அள்ளித்தரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்ருக்கா. இதுக்கப்புறம் என்னோட மகில் தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணி வைக்கிறது உன்னோட வேலை, புரியுதா உனக்கு அப்படின்னு. ஆனால் அது காலி ஆகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும், நீ தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. வந்தன்னைக்குனே இவன் பார்த்தீங்கன்னா சோதிச்சுட்ருக்கா. ஸோ இதை பற்றி தான் கிம்மு சொல்லியிருந்திருப்பான் போல். மேடமுக்கு இப்போ தான் புரியுது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ தான் சோயாவும் வரா. என்னாச்சு, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ போன டாக்டர் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்னு எல்லாமே வாங்கி தர சொல்கிறான் அப்படின்னு. அதைத்தானே கிம்மும் சொல்லுவான். அவன் பண்ணும்போது உனக்கு கஷ்டமாக தரலையா? இல்லையே, இவனுக்கு பண்ணும்போது எனக்கு கடுப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா சோயா வந்து டேட்டுக்கு கிளம்பிட்டா. ஸோ ரெண்டு பேருமே தான் வந்திருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேக்கப்லாம் அள்ளி பூசிட்டு வந்திருக்கா. ஏன்னா அந்த பையனை இங்கேருந்து ஓட விடணும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கேமர் தான் வந்துட்டுருக்கான். ஹீரோயின் இப்போ தானே அந்த கேமரை பார்க்குறா. அட, இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கோம்ல. அட ஆமாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு, நீங்கள் சோயாவுக்கு அவள் என்னோட கசின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு சோயாவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறா. கேமர் பார்த்துட்டு பயந்துடுறான். ஆமாம், நீயே இவ்வளோ மேக்கப்லாம் எடுத்து போட்டிருக்க, நீ வித்தவுட் மேக்கப்பில் ரொம்பவே அழகாக இருப்பியே அப்படின்ட்டு. பொண்ணுங்க மேக்கப் போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இதுலேயே நீ ரொம்ப அழகாக தான் இருக்க அப்படின்னு. சரி நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. நான் வந்து ப்ரொஃபஷ்னல் கேமராக இருக்கேன் அப்படின்னு. அந்த கேமர் குரூப்பில் ஒருத்தன் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருப்பான் போல். அவனோட ரொம்ப பெரிய ஃபேன் வந்து சோயா போல். ஸோ அவள் கேட்டுட்ருக்கா, அந்த பையனை பற்றி உனக்கு தெரியுமா, அவனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு. நல்லாவே தெரியுமே, ஆல்ரெடி நீ இன்ட்ரடியூஸ் ஆகிட்ட அப்படின்னு. என்ன சொல்லிகிட்ருக்க, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பையனே நான் தாம்மா அப்படின்னு. இவ ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்கிற, அவன் நீனா அப்படின்ட்டு. இவ ரொம்ப குஷியாகி நார்மலாக ரொம்பவே நல்ல விதமாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோயின் பார்க்குறா. சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் சோயா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்தா வந்துட்டேன் அப்படின்னு அப்படியே உள்ளே போயிட்டு மேக்கப்லாம் கழிச்சிட்டு நார்மலாக வந்துட்டுருக்கா. என்னம்மா இப்போ தான் சொன்னேன் மேக்கப் போடுறது பொண்ணுங்களுக்கு ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு. அடாடா அதெல்லாம் எல்லாத்தையுமே மறந்துடு. இப்போ நம்ம புதுசாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம். என்னோடய பேர் வந்து சோயா, நான் வந்து டாக்டராக இருக்கேன் அப்படின்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுருக்கா. ஏன்னா அந்த கேமரை அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பையனோடையே நம்ம டேட்டுக்கு வந்திருக்கோமே அப்படின்னு மேடமை கையிலேயே பிடிக்க முடியலை. இந்த சைடாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேபுக்கு வந்துட்டா. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் மைண்ட் வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நின்று பார்த்துட்ருக்கா. அப்போ ஹீரோவும் வந்துட்டுருக்கான். என்ன உன்னோட டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சா, நல்லபடியாக போச்சா? இதை நான் வந்து கேட்குறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது.
பட் இருந்தாலும் கேட்குறேன், ஒரு வயித்தெரிச்சல் தான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, நான் எந்த ஒரு டேட்டுக்கும் போகலை, சோயாவுக்கு கம்பெனி கொடுக்க மட்டும்தான் போனேன். அப்புறம் இதை பற்றிலாம் நீ என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருந்திருப்பாங்கல்ல, அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ நேராக ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். பார் வச்சுருக்காங்கல்ல அவங்ககிட்ட போய் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா கடுப்பாயிட்டிருக்கு. என்னடா நினச்சிட்ருக்க நீனு, என் ஃப்ரெண்டை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்ப அப்படின்றதுக்காக தான் நான் முன்னாடி உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நீ என்னன்னா அவளை பிரேக்கப் பண்ணிட்டு போகிற. அவள் ரொம்பவே ஸ்டெபனான ஒரு பொண்ணு. இதுக்கப்புறம்லாம் நீ அவளோட லைஃப்பில் வரவே முடியாது. நானும் தான் ரொம்ப ஸ்டெபனான ஆள். நான் அவளோட லைஃப்பில் வராமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா, அவள் எங்கே இருக்கும்போது என்கிட்ட வந்து சொன்னான். அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே சோகமாக சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் அவள் முடிவு எடுத்துட்டா. அப்போது ஒரு பையனை வந்து மீட் பண்ணாலாமா. அந்த பையன்தான் ஏதோ ஒன்று சொன்னான் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸை சொல்கிறான், உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு. அந்த பையனே நான் தான். ஆஹா, நல்ல ஜோக்காக இருக்கே. அந்த பையனை ஹீரோயின் வந்து ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தா. ஸோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட முடியாதான்னு. ஆனால் அவனால் லாஸ்ட் வரைக்கும் முடியலை. அதுக்கப்புறம் தான் நீ வந்துட்டு அவளோட லைஃப்பில் வந்த அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். நான் தான் அந்த பையன், நான் வந்து அவளுக்காக ஒரு பொருளை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் ரூஹனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க பிஏ வந்து பிளான் ஓவை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஜூவை பற்றியுமே சொல்லிகிட்ருக்கான். ஜூ வந்துட்டு ஹெட்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க அதுங்க குவிட் பண்ணிவிட்டு ஹேரியோட லேபில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பிளான் ஓல சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நேராக அந்த ஜூவை போயிட்டு தான் மீட் பண்ணுறாங்க. நான் வந்து பிளான் ஓல சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி எங்கள் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறா. நான் ஒரு சயின்டிஸ்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஹேரியோட லேபில். நான் இதுக்கு வந்து உங்களுக்கு இன்வெஸ்டராக நான் ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஹேரியோட லேபில் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபேமுமே இல்லாமல் தான் போக போகுது. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகவே கிடையாது. பட் பிளான் ஓல வந்துட்டு எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டுமே முடிஞ்சு இப்போ கிளினிக்கல் ட்ரையல் வர போயிட்டாங்க. ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா அந்த பிளான் ஓல நீ என்னென்னலாம் இழந்தியோ எல்லா விஷயங்களுமே நான் உனக்காக பண்ணி கொடுப்பேன், நீ இந்த ஹெல்ப்பை பண்ண அப்படின்னு. ஸோ இவ பார்த்திங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறா. உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், நீ என்னென்னு யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்ட்டு இவன் முன்னாடி போக, சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. அப்படியே ஹாஸ்பிட்டலில் நம்ம சோயாவையும் அவங்களோட ஹெட்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு பேஷண்ட்டை வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கேமர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பேசிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த கேமரோட பாட்டி தான் இவங்க போல். ஹீரோயின் பார்த்துட்டு, டேய் நீ இங்கே நான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீ இங்கே தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், சரி எனக்கு பசிக்குது, நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா கையை எடுத்து விட்றா. இது வந்து ஹாஸ்பிட்டல், ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாமே அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு பார்த்துட்டேன் போல் விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். டேய் ஏன்டா அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிட்ருக்கா, யாரா நீ அப்படின்னு. ஹலோ, இவளை நான் டேட் பண்ணுறேன், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ நான் கையை பிடிக்கிறதுல உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு. கிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டே உடஞ்சிருது. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, இவன் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போகிறாளா அப்படின்ட்டு. ஸோ சோயா பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாத்தையுமே கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், நீங்கள் இதை என்னோடய டேபிளில் மட்டும் வச்சுருங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவளை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை நீ மீட் பண்ணதா சொன்னில்ல, அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதையே நீ இப்போ வந்து கேட்குற அப்படின்னு. அந்த பையன் வேறு யாருமே கிடையாதுடி, அது ஹீரோ தான் அப்படின்ட்டு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. என்ன அவனை மீட் பண்ணிட்டு வந்தியா, அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு. இல்லடி உண்மைதான். சரி அந்த பையன் வந்துட்டு ஏதோ ஒரு திங்ஸை உனக்காக விட்டுட்டு போனானாமே, அது உண்மையா அப்படின்னு. இவன் மூஞ்சி அப்படியே மாறிடுது. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ஸோ அவள் அதை பார்த்துட்ருக்காளாம். ஹீரோ அங்கே வெயிட் பண்ணுறான். நீ போ, நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. இவனுக்கும் ஒன்றும் புரியல, ஓகே அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறான். இந்த சைடு சோயா பார்த்தீங்கன்னா அந்த கேமர் கூட வெளியே வந்திருக்கா. ஜாலியாக கேம் எல்லாம் விளாண்டுட்ருக்கா. ஸோ ரொம்ப நைட் ஆயிடுது. இவன் வந்துட்டு ட்ராப் பண்ணுறான், பார்த்து போ அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு பிடிச்ச ஐடல் இவன்,
எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறான், ஐயோ என்னால் முடியலையே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்ட்டு புலம்பிகிட்டே உள்ளே வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர யோசனையாக ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கா. அக்கா என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீரோ கூட எதுவும் சண்டை போட்டியா? அவன் எதுவும் உன்னை திட்டானா? அதான் ஒன்றும் இல்லைன்றல, போடி போய் தூங்குடி அப்படின்ட்டு போயிடுறா. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் விட்டுட்டு போனதா சொல்லியிருந்திருப்பான்ல, அதை எடுத்து பார்க்குறேன். ஆக்சுவலாக அது ஒரு செயின் மாதிரி, ஏதோ ஒரு டாலர் மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. மறுநாள் காலையில் சோயா பார்த்தீங்கன்னா கேமர் கூட அவங்க ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கிம்மு பார்க்குறோம், அவனுக்கு பொறுக்க முடியலை. ஸோ நேராக சோயாட்ட போயிட்டு கேட்டுட்ருக்காம, நீ எதுக்கு அந்த பையனோட கேன்டீன்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, இது ஹாஸ்பிட்டலில், உனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அப்படி இப்படின்னு, நிறுத்துங்க. நான் யார் கூட உட்காந்து சாப்பிட்டா என்ன, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு. அது வந்து அது அது வந்து பண்ணக்கூடாது, நான் பண்ணுவேன், உனக்கு என்ன பிரச்சனை, சரி பண்ணாத, நான் உன்ட்ட எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுட்டு வந்துட்டுருக்கான். நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, நம்ம யார் கூட பேசினா இவனுக்கு என்னமா அப்படின்னு இவனும் கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கானா. அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், என்னாச்சு, ஏன் மூஞ்சி இப்படி தொங்கி கிடக்கு? ஏண்டா அந்த சோயா புள்ள என் மேலே என்னமோ க்ரஷ் இருக்கா, அது இருக்குது இது இருக்குன்னுலாம் சொன்னாங்கடா, இப்போ வேற ஒரு பையனோட டேட்டுக்கு போயிட்டுருக்காடா, அது எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அட, வாய்ப்புகள் வரும்போதே அதை தட்டி தூக்கிடணும். அந்த பிள்ளையும் எவ்வளோ நாள் தான் உன்னை சுற்றி சுற்றி வரும், போச்சா வடை போச்சா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த செயினை கையில் தான் வச்சு ஹீரோட வீட்டையே பார்த்துட்ருக்கா. இல்லை நம்ம போய் கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. ஸோ கதவை தட்டுறா, யாருமே ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. இவளுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்ட் தெரியும்ல, போட்டு உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக படுத்துட்ருக்கான். ஸோ கேட்குறா, உனக்கு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறானா. இவன் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணிகிட்ருக்கா, விடு விடு அப்படின்னு. நான் கனவுல தான் உன்னை ஹக் பண்ண முடியும், தயவு செஞ்சு விடு அப்படின்ட்டு. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ண அந்த பையன் நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அது பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான். அன்னைக்கு மட்டும் அந்த பையன் அந்த வார்த்தைகளை சொல்லலை அப்படின்னா நான் வந்துட்டு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கவே மாட்டேன். ரொம்ப நாள் நான் அந்த பையனை தேடிட்டே இருந்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. நான் எதுக்கு அங்கே வந்தேன்னு தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா மண்டையாட்றா, எனக்கு அது தெரியாது அப்படின்னு. மாயா வந்து அப்போ தான் அந்த பையனை ஷூட் பண்ணா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சு ஓடணும். ஆனால் அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலி. ஸோ என்னை பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ நீ வந்து அந்த பையனை ஷூட் பண்ணலையா? அவள் பண்ணதுக்கான அந்த பழியை தான் நீ வாங்கிக்கிட்டியா அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நான் இந்த லைஃப்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. ஏன்னா மாயா என்னை ரொம்பவே லவ் பண்ணா. அந்த லவ், அப்புறம் அந்த அங்கிள் என் மேலே காமிச்ச பாசம், இவங்க 2 பேர்னாலேயே என்னால் அந்த தாட்ஸ்லேருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் நான் வந்துட்டு உன் கூடவே தான் இருப்பேன் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. அவளை பார்த்திங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் அப்புறம் சோயா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சோயா கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, அம்மா உன்னோட டேட்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு. அது கேட்டோன்னே மேடமுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வெக்கமாக வந்துட்டுருக்கு. நல்லாதாம்மா போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்பாவோட கம்பெனியில் சீஃபாக ஒரு பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனோட டேட்டுக்கு பிடிச்சிருந்தா நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேனே, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு. சோயா பார்த்தீங்கன்னா கத்திகிட்ருக்கா, என்னடி சொல்கிற, நீ தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டிய அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, யார் அந்த பையன் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இவனும் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு சோயா அம்மா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அம்மா என்னடி நடக்குது, யார் அந்த பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு. அவன் ரொம்பவே நல்ல பையன்தாம்மா, அவனும் சயின்டிஸ்ட்டு தான் அப்படின்னு. சரி, அவங்க ஃபேமிலி, அவனுக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது, ஒருத்தவங்க தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க, ஆனால் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்ட்டு. நைட்டு போல் சோயா அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பையனை பற்றி நானும் கேள்விப்பட்டேன், அம்மா அப்பா இல்லையா, யாரோ ஒருத்தவங்க படிக்க வச்சுருக்காங்களாம் அப்படின்ட்டு. நானும் கேள்விப்பட்டேன். ஸோ இதுக்கு எங்கிட்ட வேறு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
ஸோ என்ன பண்ண போகிறாரோ யாருக்கு தெரியும். இதுக்கப்புறம் அந்த ரூஹன் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா சைனாக்கு வந்திருக்கான். ஸோ அவனோட பிஏ பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாமேன்னு வந்திருக்காங்க. அப்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோனோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவர் தான் கால் பண்ணியிருந்திருப்பார் போல். நீ தான் ஹீரோவா, என் பொண்ணை நீ தான் டேட் பண்ணுறியா, ஆனால் நீ என் பொண்ணுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா எடுத்தோன்னு இப்படி சொல்கிறாரே, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் உன்னோட பேக்ரவுண்டு எனக்கு ரொம்பவே வியர்டாக இருக்குது. யாரோ உன்னை வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்து படிக்கலாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என் பொண்ணுக்கு கரெக்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் போகும்போது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத அவளே டிசைட் பண்ணிப்பா. அவள் வந்து வளர்ந்துட்டா, அடல்ட்டு. நீங்கள் ஒன்றும் அவளுக்கு ஒரு விஷயத்த திணிக்க அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ பேசிட்டு வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை மீட் பண்ண வரும்போது நல்ல பொய்யா என்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே போயிட்டுருக்கா. அப்பா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் என்ன சீக்ரெட்டாக பேசுகிறீங்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவ்வளோதான், அவன் யார் என்ன அப்படின்றத பற்றிலாம் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ட்டு. இவர் பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறாரு, உங்கள் அம்மா என்ன பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருப்பாங்க போல். அவன் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி போல். இவரை கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு வந்துட்டு லைஃப் நல்லா இல்லை. ஸோ பிடிக்காமல் வாழ முடியாது அப்படின்றதுக்காக இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பையனை வந்து மேரேஜ் பண்ணி தான் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருந்திருப்பாங்க போல். ஸோ அந்த பையன் ஒரு இதில் இறந்து போயிட்டான் போல். அதனால் அவங்க வந்துட்டு தனிமையிலே அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவோட நிலமை உனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் அம்மா ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவா, ஏன்டா இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணலன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸ்டில் இன்னுமே அந்த ஆளை தான் அவங்க லவ் பண்ணுறதா சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டோன்னே இவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. ஸோ ரொம்ப டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வேற உள்ளே வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே இன்னுமே இவருக்கு டென்ஷன் ஆகிருதா. ஃபஸ்ட் இவனை இங்கேருந்து வெளியே போக சொல்லு, உங்களெல்லாம் நான் பார்க்கவே விரும்பலை அப்படின்ட்டு எல்லா திங்ஸுமே கீழே போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோனுக்கா பயங்கர கடுப்பு, என்ன ஹீரோ பற்றி இப்படி கத்திட்டு போகிறாரு அப்படின்னு. ஹீரோ தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அவர் ஏதோ டென்ஷனில் இருக்காரு, நீ வா, அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி ரொம்ப ஓவராக பேசாதடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன்னை நான் கூல் பண்ணவா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அட பொறுக்கி நாய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. சரி உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்கவா அப்படின்னு சைக்கிளெல்லாம் இப்போ தான் ஓட்டவே கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுறா அப்படின்ற மாதிரி தான் கத்திகிட்டே வந்துட்டுருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா விட்டுறா, அவளும் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கா. நல்லா ஓட்டு அப்படின்னு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மேலேயே போய் மோதிடுறா. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த சைக்கிள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்ருக்கான். பார்த்தா அங்கே வந்துட்டு ரூகன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பீதி ஆயிடுது. இவன் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ரூகன் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது சொல்கிறான், இப்போ தான் கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் நீ செத்தடா அப்படின்னு. ஸோ இவன் ஹீரோவுக்கு என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறம் ஜூவை மீட் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க, நம்ம பிளான் ஓக்கு போய் நம்ம பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல பிளான் ஓடுது, அங்கே தான் வந்திருக்காங்க. அவங்க தான் வெல்கம் பண்ணுறாங்க. ஜூவை பார்த்தோன்னே இவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, இந்த பிள்ளை இதுக்கு இவங்களோட சேர்ந்து வந்திருக்கு, சரியில்லையே அப்படி. இவங்க பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது பில்லியன் கணக்கில் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு சில சாதகமாக சில விஷயங்கள் பண்ணிப்பாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குல்ல அதை கேட்குறானுங்க. இதை வச்சு இந்த கம்பெனியில் யார் வேலை செய்யணும், யார் எந்த பொசிஷனில் இருக்கணும், யாரை வேலை விட்டு தூக்கணும், ஸோ இந்த மாதிரி பவர்ஸ், இந்த மாதிரி அத்தாரிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அதை கேட்டோன்னே நம்ம ஹாங் பார்த்திங்கன்னா இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க இங்கேருந்து போனதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மனுஷங்க மேலே வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாகவே தேவைப்படும். நான் வந்து பிளான் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஓகேம்மா, நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம ரூஹன் வந்து சொல்லிட்டுருக்கா, என்ன இவன் இப்படி சொல்லிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு இந்த ஜூ பார்த்திங்கன்னா ஒரு பிளானை சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல் பண்ண போகிறாங்க. அது மொத்தம்
3 ஃபேஸில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையாவே தேவைப்படும். ஸோ அதோட காஸ்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா பிளான் ஓலேருந்து காசு கொடுத்து வாங்க முடியாது, அவங்களுக்கு காசு வந்து இடிக்கும். ஸோ அப்போ அவனுங்க நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம்.